Hi, all of you, good morning. என்னோட வாய்ஸ் கேட்குது எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? வேற ஒரு சிஸ்டமில் ஸ்க்ரீன் ஷேராக இருக்குது தெரியுதுல்ல? ஓகேவா? ஓகே. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி வந்து சேட்டில் வந்து போட்டுருங்க. நான் வந்து அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணணும். யாரும் ஒரு மறந்துடாதீங்க. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து MongoDB இன்ஸ்டாலேஷன்ஸ், MongoDBனா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குனாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ MongoDBயில் கொரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கொரீஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கொரீஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, MongoDB வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நான் பார்த்தாச்சு நம்ம. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அகைன் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம இப்போதைக்கு தான் வந்து நம்ம MongoDBயோட ஷெல்லை வந்து யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ கொரீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும் MongoDBயோட ஷெல்லை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஷெல் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இதுலேயே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த GUIலேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறோம். MongoDBயோட கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். கேம்பஸ் இருக்குது, அப்புறம் வந்து மின்ஜோன்னு ஒன்று இருக்குது. இதுமாதிரி நிறைய MongoDBயோட GUI இருக்குது. பட் ஓப்பன் சோர்ஸ் டோட்டலி ஃப்ரீன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கேம்பஸ். இந்த கேம்பஸ் தான் நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MongoDB மின்ஜோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த மின்ஜோவான்னு தெரில, நேம் சரியே தெரில. ஸோ அந்த GUI வந்து அதுவுமே நல்லாயிருக்கும். அது வந்து கேம்பஸோட நல்லாயிருக்கும் அது இன்னும். பட் அது வந்து ப்ரோ வெர்ஷன், ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயும் இருக்குது, பட் ஆனால் அதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஓகே. பட் ஆனால் இது வந்து MongoDBயோட கேம்பஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். கொரீஸ் எல்லாத்தையுமே இதிலேயே போடுவோம். இதில் தான் டேட்டா பேஸ் வந்து எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டேட்டா பேஸ், கலெக்ஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் இருக்கும். ஸோ இதில் தான் டோட்டலாக இன்டீரியர் எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்வரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஷெல்லை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஷெல்லில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஃப்யூச்சரில் நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போ கொரீஸ், அந்த கொரீஸை ஞாபகம் வச்சுக்கணும். பேக்கெண்டில் நம்ம எழுதக்குள்ள அந்த கொரீஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் அந்த கொரீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். கொரீஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷெல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஷெல்லை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மோங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா மோங்கோஸ்னு போட்டோன்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகிடும், ஷெல்லு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. இதில் நான் வந்து சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன். இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷெல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட், இப்போ வந்து இந்த இதை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். இதோட ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு டெஸ்ட், இதுதான் நமக்கு வந்து டேட்டா பேஸோட நேம். ஓகேவா? ஸோ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுங்கிறது தான் டேட்டா பேஸோட நேம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷோ டிபிஎஸ் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஷோ டிபிஎஸ் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷோ டிபிஎஸ் அப்படிங்கிறது. டிபிஎஸ் அப்படின்னா டேட்டா பேஸ். ஓகே. ஸோ அந்த ஷோ டிபிஎஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்க. இதெல்லாம் வந்து அப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? நான் நோட்ஸ் அனுப்பி விடுவேன். நோட்ஸ் அனுப்பி விடுறதை தாண்டி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்தால் பெட்ரு. ஓகேவா? நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நோட்ஸில் இருக்கிற நோட்ஸ் மறுபடியும் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்கள் அனுப்பி விட்டாகட்டும், ஓகே தான். ஓகே. ஸோ ஷோ டிபிஎஸ் அப்படிங்கிறது எல்லா டேட்டா பேஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு கிரியேட் த டேட்டா பேஸ். சிம்பிள். நம்ம SQL என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இப்படி போடும், கிரியேட் டேட்டா பேஸ் நேம் இப்படிலாம் போடும். ஓகே. போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ்
அந்த டேட்டா பேஸோட நேம் வந்து நம்ம போடுவோம் இல்லையா. அதுதான் இங்கே சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸ்லாம் தேவையில்லை. யூஸ் உங்கள் என்ன டேட்டா பேஸ் வேணுமோ அந்த டேட்டா பேஸ். இப்போ நேம்லாம் இப்போ டேட்டா பேஸோட நேம் கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் வேணும்னா ஸ்டூடெண்ட், இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி இப்போ வந்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் நேம் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம ரெசிபி கிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம்னா வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் டு டிபி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஸ்விட்ச் ஆகிடும். இப்போது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, ஓகே டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ நான் ஷோ டிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஷோ டிபிஎஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டாபேஸ் எனக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ எனக்கு வந்து டெஸ்ட்னு டேட்டாபேஸும் இருக்காது, அட்மின் கான்ஃபிக் லோக்கல் அப்படிங்கிற 3 டேட்டாபேஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆக்சுவலி இப்போ நம்ம யூஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தா அப்படின்னா இங்கே ஸ்டூடெண்ட் ஸ்விட்ச் ஆகிட்டு, ஆனால் ரியலாக அங்கே கிரியேட் ஆகலை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகலை, ஆனால் இது வந்து டெம்பரரியாக இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து தெரியுது. பட் ஆனால் ஆக்சுவலாக அங்கே கிரியேட் ஆகலை. எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா எப்போ நீங்கள் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி எப்போ ஒரு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ டேட்டாபேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன் அப்படின்னா நம்ம எஸ்கியூல டேபிள்னு சொல்லுவோம். அதுமாதிரி இங்கே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். அதை நம்ம இங்கே டேபிள்னு சொல்ல மாட்டோம், கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள், டிபின்னு கொடுத்துட்டு டாட் கிரியேட் கலெக்ஷன். ஓகேவா. இந்த கிரியேட் கலெக்ஷன் அப்படிங்கிறது கேமல் கேஸ். கிரியேட் ஃபர்ஸ்ட், அந்த கிரியேட் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கும், கேமல் கேஸில் இருக்கும். இப்போ இதில் வந்து ப்ராக்கெட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே உங்களோட கலெக்ஷன் நேமை கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஓகேவா. இந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் சும்மா கலெக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து போயிடக்கூடாது. ரெஸ்பான்ஸையும் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் அவுட்புட்டில் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் நம்ம பேக் எண்டில் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணக்குள்ள அந்த அவுட்புட் அங்கேயும் கிடைக்கும். ஆனால் நம்ம அங்கே வேறு மாதிரி எரர் ஹேண்ட்லிங்லாம் மேக் பண்ணக்குள்ள உங்களுக்கு வேறு மாதிரியான அவுட்புட்டை நம்ம வந்து அங்கே மேக் பண்ணிடுவோம். பட் டிஃபால்ட்டாக இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே 1 அப்படிங்கிற அவுட்புட்லாம் நமக்கு வந்து அங்கே ஷோகேஸ் ஆகும். ஆனால் நம்ம அங்கே வேறு எரர் ஹேண்ட்லிங் மேக் பண்ணுறதுனால அங்கே வேறு மாதிரி நம்ம மாற்றிடுவோம். ஓகே, பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி ஒரு டேட்டாபேஸ் ஷோ பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேட்டாபேஸுக்குள்ளே எப்படி ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஷோ டிபிஎஸ் கொடுத்தோமா, இப்போ ஸ்டூடெண்ட்ங்கிறது எனக்கு தெரியுது. ஏன் ஸ்டூடெண்ட்ங்கிறது தெரியுது, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம் உள்ள. ஓகேவா. ஸோ அப்போது ஒரு டேட்டாபேஸ் ஆக்சுவலாக அங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கலெக்ஷனில் எப்படி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது. இங்கே இப்போ நம்ம இதில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 விதமான இது இருக்குது, மெத்தட் வந்து 2 விதமான மெத்தட் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த 2 மெத்தட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேயும் யூஸ் பண்ணுவோம், பேக் எண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம் கொடுத்து ஃபார்மில் என்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, என்ட்ரு பண்ணக்குள்ள நம்ம வந்து அங்கே அதே இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா டிபி டாட் உங்களோட கலெக்ஷன் நேம். ஓகேவா. ஸோ என்ன கலெக்ஷன், ஏன்னா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம். இப்போ இந்த டிபி நம்ம வந்து டிபியோட நேம்லாம் கொடுக்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிபி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டாக என்ன டாக்குமெண்ட் அது இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டில் அது அப்லோட் ஆகிடும். ஓகேவா. ஸோ நான் டிபி கலெக்ஷன் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தேன் இல்லையா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இதுமாரி நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இப்போ இதில் வந்து இன்சர்ட் 1 அப்படிங்கிற ஒரு மெத்தட் நமக்கு இருக்குது. ஓகே, இன்சர்ட் 1 இன்சர்ட் மெனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து கொரீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஓகே, பேக் எண்டில் யூஸ் பண்ணக்குள்ள, ஏன்னா பேக் எண்டில் வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணக்குள்ள இன்செர்ட் மெனி இருக்கும், கிரியேட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அப்புறம் இன்செர்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதுமாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது உங்களுக்கு பேக் எண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ள. அதெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் இன்செர்ட் ஒன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை இன்செர்ட் பண்ணும். ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் தான், ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் இன்செர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இன்செர்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்றேன். ஏன்னா இதெல்லாம் மெத்தட் இல்லையா, அதனால மெத்தட். ஸோ இது வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்டை என்ட்ரு பண்ண போகிறோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஜேசன் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ட்ரு பண்ணக்குள்ளேயும் அதை ஜேசனாக தான் நம்ம அனுப்பணும். நம்ம நார்மலாக அரைவா இப்பெல்லாம் அனுப்பக்கூடாது, ஜேசனில் தான் நம்ம அனுப்பணும். அந்த ஜேசனாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரு பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜேசன்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கீ பேர் வேல்யூஸ். இப்போ நான் கீ வந்து நேம்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நேம் வந்து எனக்கு ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுத்து ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ் வந்து எனக்கு ஒரு 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏஜுக்கு அப்புறம் வேறு என்ன கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட கோர்ஸ் வந்து நம்ம என்ன மோன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதோட பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு 170 இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதேமாரி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு டாக்குமெண்ட்டை என்டர் பண்ணுறோம். இன்செர்ட் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா என்டர் பண்ணோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு டாக்குமெண்ட் அப்படி தான், சிங்கிள் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சம் எரர். ஓகே, கமா கொடுத்துட்டேன்னா சாரி, இந்த இடத்துல வந்து கமா போட மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கமா போடணும், அதை மறந்துடாதீங்க. சாரி, இதுமாரி தான் எரர் வரும், கரெக்டாக பார்த்து போடணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணிட்டேன். அக்னாலஜ்மெண்ட் ட்ரூ, இன்செர்ட்டோட ஐடி ஆப்ஜெக்ட் ஐடி. ஓகேவா? ஒரு இதுக்குமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஐடி இருக்கும். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணக்குள்ள நம்ம எப்படி எங்கள் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஐடியை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஒரு ஐடிக்குனா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான், அதே டூப்ளிகேட் உங்களுக்கு ஆகாது. அதுதான் ப்ரைமரியாக உங்களுக்கு இருக்கும். அதே ப்ரைமரி கீ தான் இங்கே அக்னாலஜ்மெண்ட் ட்ரூ, இன்செர்ட் ஐடி, ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அண்டர்ஸ்கோப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இங்கே நேம். ஓகேவா? ஸோ அந்த ஐடி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகும். ஒன்னொன்றுக்கும் ஒரு யூனிக் ஐடி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. டேட்டாபேஸ் டிபி டாட் உங்களோட கலெக்ஷன் நேம் டாட் இன்செர்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். இப்போ எப்படி மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை நான் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா அதே தான், டிபி டாட் உங்களோட கலெக்ஷன் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன்னா, ஓகே, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். டாட் இன்செர்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். இப்போ இன்செர்ட் மெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்செர்ட் ஒன்னுங்கிறத யூஸ் பண்ணோம், இப்போ இன்செர்ட் மெனி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம அரே வித் ஆப்ஜெக்டில் கொடுக்கணும். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டாக்குமெண்ட் இன்செர்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஒரு வேல்யூ தான் அப்படின்னா அது ஜஸ்ட் ஆப்ஜெக்டில் கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஜேசன் டாக்குமெண்ட் இருக்குது, அதில் மல்டிபிள் ஜேசன் டேட்டா இருக்குது, அதை நான் வந்து எப்படி பாஸ் பண்ணணும்னா அரேக்குள்ளே தான் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அரேங்கிறது என்னது, கண்டினியூஸாக வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணும். கலெக்ஷன்ஸ் வேல்யூஸை கண்டினியூஸாக ப்ராப்பராக அது வந்து ஆர்டர் பையில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும் தான் அரே. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு அரேயில் நம்ம கொடுக்கணும். அரே அப்படிங்கிற அரே கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டு, ஸோ இப்போ அரேக்குள்ளே ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்ட்ரு பண்ண போகிறேன், அதனால ஃபஸ்ட்டு அரே. ரெண்டாவது டாக்குமெண்ட்டுக்கு இதுமாரி கமா கொடுத்து இதுமாரி நம்ம எத்தனை டாக்குமெண்ட் வேணாலும் இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இதுமாரி நம்ம வந்து அரே ஆப்ஜெக்ட்குள்ளே ஆப்ஜெக்டாக நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் நமக்கு என்ட்ரு பண்ணும், நேம் கொடுப்போம். நேம் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஜான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா?
ஸோ ஏஜ் வந்து ஸோ கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கணும். போன டாக்குமெண்ட் என்ன எடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு இங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 கொடுக்குறேன். போஸ் மோன். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு டாக்குமெண்ட். ஸோ நேம் வந்து ஓகே, ஸோ அப்படின்னு கொடுக்குமா? ஸோ ஏஜ் 26, கோர்ஸ் மோன், பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150. ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டாக்குமெண்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ பட் ஜஸ்ட் வந்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 டாக்குமெண்ட் 0, 1 அரே வந்து 0ல் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் 2வது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படி தான் ஒரு கலெக்ஷனுக்குள்ள சிங்கிள் டாக்குமெண்ட் அண்ட் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறது. இன்சர்ட் 1, இன்சர்ட் மெனி, டிபி டாட் கலெக்ஷன் நேம் டாட் இன்சர்ட் 1, டிபி டாட் கலெக்ஷன் நேம் டாட் இன்சர்ட் மெனி. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஃபைன் பண்ணுறது? ஃபைன் பண்ணுறதுல நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? நார்மலாக ஃபைன் பண்ணலாம், கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம், அப்புறம் வந்து லுக்கப்ஸ் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். அதாவது 2 டாக்குமெண்ட்டில் கனெக்ஷன் பண்ணி அப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது. இதுமாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் கான்செப்ட்ஸ் ஃபைன் பண்ணுறதுல ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைன் பண்ணுறது எப்படி ஃபைன் பண்ணுறது? சிம்பிள். நீங்கள் ஃபைன் பண்ணுறது ஒன்றுமே தேவையில்ல. டிபி டாட் உங்களோட கலெக்ஷன் நேம், ஓகேவா, டீட்டெயில்ஸ் டாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அப்படிங்கிற மெத்தட் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் என்னென்ன உங்கள் கலெக்ஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே அரே ஃபார்மேட்டில் ஷோ ஆகிடும். ஷோ ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஐடி, 2வது ஐடி, 3வது நேமு, 4வது டாக்குமெண்ட், 3வது டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஐடி இருக்கும். இந்த ஐடி தான் நான் சொன்னேன், இதுதான் ப்ரைமரி கீயாக இங்கே ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஐடின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரிங்கில் இருக்கும் ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ப்ரைமரி கீன்னு சொல்ல மாட்டோம், ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒன்னொன்றுக்குமே யூனிக்யூவாக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன் பண்ணுவோம். db dot student cls clear கொடுத்துரும். ஓகே, ஸோ db dot student கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக என்ன ஆகிடும் அப்படின்னா இதேமாரி பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். என்னென்ன உங்கள் அந்த கலெக்ஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ வந்து நார்மலாக எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து 120க்கு மேலே எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இல்லை இப்போ ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டாக்குமெண்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸில் இன்னொரு டாக்குமெண்ட் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து போட்டுப்போம். இப்படி போட்டுமா? இப்போ வந்து பைத்தான் போட்டுப்போம். ஏஜ்
ஓகே, ஸோ இதை நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட் வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் MERN கோர்ஸ் படிக்கிறாங்க, யாரெல்லாம் பைத்தான் கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தனித்தனியாக ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து யாரெல்லாம் வந்து ஏஜ் வந்து இல்லை, யாரெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து 120க்கு மேலே எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதேமாரி கான்செப்டில் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோர்ஸ் வைஸ் யாரெல்லாம் வந்து MERN கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஃபைன் பண்ண போகிறேன். இதுக்கு ஜஸ்ட் அதே தான், சிம்பிள் டிபி டாட் இந்த ஃபைண்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுட்டு இந்த ஆப்ஜெக்ட்குள்ள கோர்ஸ், அந்த கோர்ஸ் கரெக்டாக கேமல் இதோட இருக்கணும், கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம MERN தானே இப்போ எடுக்க போகிறோம், அதனால MERN அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு MERN படிக்கிறவங்க யாராவது மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வரும். ஓகேவா? ஜஸ்ட் அதே இதுக்குள்ள வந்து நான் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு பைத்தான் அப்படிங்கிறது எனக்கு வரும். யாராவது பைத்தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோகேஸ் ஆகி வரும். ஓகே, ஸோ பைத்தான் போட்டேன் அப்படின்னா யார் வந்து பைத்தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இதேமாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். இதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து எடிட் பண்ண மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இன்னும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஃபில்டர், இன்னும் இதாக வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறது, இப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த கான்செப்ட்லாம் எப்படி இதில் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது இப்போ பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து இப்போ நான் ஃபைன் பண்ணுறேன், நார்மலாக ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எனக்கு இங்கே வந்து இருக்குது. இப்போது இதில் வந்து யாரெல்லாம் 120க்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்படி வந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்க போகிறேன். எப்படி அதை ஃபைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபைண்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைண்டுன்னு போட்டுடுறேன், சிஎல்எஸ் கொடுத்துட்டு நான் இந்த ஃபைண்டை வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ சேம் அதே ஃபைண்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம் எல்லாத்தையும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 120க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 120க்கு மேலே இல்லை 130க்கு மேலே 120க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுமாரி நான் அதே இதில் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் இல்லையா, பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இந்த பாயிண்ட்ஸ்க்குள்ளே இப்போ நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதுமாரி 120 அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. இதுக்குள்ளே ஒரு அரே, ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து அந்த வேர்ட்ஸ் சொல்லுவோம், கீவேர்ட்ஸு. அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாட்டில் போடுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிரேட்டர் ஓகே, ஸோ கிரேட்டர் தென்னுக்கு வந்து ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லெஸ் தென்னுக்கு வந்து எல்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவலுக்கு வந்து $, GTEA, அப்புறம் வந்து லெஸ் தென் ஈக்குவலுக்கு வந்து $LTE, நாட் ஈக்குவலுக்கு வந்து $ME. ஓகே, ஸோ நான் வந்து சேட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? கிரேட்டர் தெனுக்கு என்ன, லெஸ் தெனுக்கு என்ன அப்படிங்கிறது சேட் பாக்ஸில் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அதை ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே, ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எனக்கு இப்போ கிரேட்டர் தென், ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென்
கிரேட்டர் தானே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா, கிரேட்டர் தானே என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ டாலர் சைன் போட்டுட்டு ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஜிடி அப்படின்னா கிரேட்டர் தென். ஸோ இப்போ ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 120, அதாவது 120 அண்ட் 120க்கு மேலே யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் எனக்கு ஷோகேஸ் பண்ணுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 120க்கு மேலே யார் எடுத்துருக்காங்களோ அவங்க தான் எனக்கு வந்து ஷோகேஸ் ஆகும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 120க்கு மேலே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அது வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு 120க்கு மேலே யார் எடுத்திருக்காங்களோ அது மட்டும் எனக்கு ஷோகேஸ் ஆகுது. இப்போ யாரெல்லாம் வந்து 120 + 120க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, 120 அண்ட் 120க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் தென் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. கிரேட்டர் தென் இங்கே ஒரு போட்டோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல். இப்போ 120 அண்ட் 120க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு ஷோகேஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இது லெஸ் தென் ஒன்று இருக்கு. ஓகேவா, 120 கீழே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா லெஸ் தென் எல்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 120 கீழே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க 30 தான் பாயிண்ட்ஸ். ராம் அப்படிங்கிறவங்க 30 பாயிண்ட்ஸ். ஓகேவா, அண்ட் 120 அண்ட் 120 கீழே யாராவது எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு யாராவது 120 வரும், எனக்கு 120 கீழே எடுத்தவங்களும் எனக்கு வந்து ஷோகேஸ் ஆகி வரும். ஓகேவா, ஸோ இப்படி தான். நாட் ஈக்குவல் அப்படின்னா என்இ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். என்இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது எனக்கு வந்து 120 இருக்கக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னா எனக்கு வந்து 170 30 எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் மெத்தடில் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் இந்த ஃபில்டர் பண்ணுற மெத்தட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே டன். ஓகே, ஸோ இந்த ஃபில்டரில் வந்து இன்னொன்று இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து யாரெல்லாம் MERN கோர்ஸ் படிக்கிறாங்களோ அவங்கள நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். அதில் வந்து எனக்கு எந்தெந்த ஃபீல்டு மட்டும் வேணுங்கிறத நான் ஃபில்டர் பண்ணலாம். நேம் மட்டும் வேணுமா, ஏஜ் மட்டும் வேணுமா, இல்லை கோர்ஸ் மட்டும் வேணுமா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஎல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபைண்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபைண்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வேல்யூவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட கோர்ஸ் வந்து யார் யாரும் MERN படிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நான் எடுக்க போகிறேன். யார் யாரும் MERN படிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆகி வரப்போகுதுல அதில் வந்து எனக்கு எந்தெந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமா கொடுத்து இப்போ நமக்கு அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது இப்போ அதுக்குள்ளே கமா கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும். இப்போ நேமுங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது கொடுத்துட்டு இங்கே 0 கொடுத்தோம் அப்படின்னா அது வராது, 1 கொடுத்தோம் அப்படின்னா வரும். 0 கொடுத்தோன்னா அது ஹைட் ஆகிடும், 1 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வரும். ஸோ அதே கமா கொடுத்து ஏஜ் எனக்கு வேணுமா, ஏஜ் எனக்கு வேணும், அப்போ 1 கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எனக்கு பாயிண்ட்ஸ் வேணுமா, பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும், 1 கொடுத்துட்றேன். ஸோ அண்டர்ஸ்கோர் ஐடி வேணுமா, வேண்டாம், 0 கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ நேமு ஏஜ் பாயிண்ட்ஸு. எனக்கு வந்து கோர்ஸ் வேணுமா, எனக்கு கோர்ஸ் வேணும், ஏன்னா நான் MERN கோர்ஸ் தான் ஃபில்டர் பண்ண போகிறேன், அதனால கோர்ஸ் எனக்கு வேணும், அதையும் நான் 0 கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இதேமாரி நீங்கள் வந்து நேம் ஏஜ் அந்த ஃபீல்டெல்லாம் கொடுத்து அந்த ஃபீல்டில் வேணாங்கிறதெல்லாம் 0 கொடுத்துடணும், வேணுங்கிறதுக்கெல்லாம் 1 வேல்யூ அசைன் பண்ணிடணும். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் வரும். இந்த ப்ரொஜெக்ஷன் எரர் வருது. cannot exclude field name course. கோர்ஸ் 0ன்னு கொடுத்தா நம்ம ஃபைன் பண்ணுறதுனால இல்லையோ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த ஃபீல்டுலாம் தேவை எந்தெந்த ஃபீல்டுலாம் தேவையில்லை அப்படிங்கிறது கொடுத்துடணும்.
ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் எரர்னு ஒன்று எனக்கு இப்போ வந்து வந்துச்சு. நான் அந்த எரரையும் திரும்ப நான் வந்து காமிக்கிறேன். கோர்ஸ் 0 அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா cannot do exclusion on field course in inclusion projection அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது நீ 0ன்னு கொடுத்துருக்க, அதை வந்து என்னால் அதை வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது அது வந்து சொல்லுது. இதுக்கு என்ன எரராக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கோர்ஸ் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லையா. கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால அதை என்னால் ஹைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோகேஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எதை ஃபில்டர் பண்ணி பேஸ் பண்ணி எடுக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷனில் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேவா. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன அதை தவிர்த்து என்னென்ன ஃபீல்டுலாம் வேணும் வேணாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் வரும். ஓகேவா. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு வந்து எது இங்கே என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ என்ன வேணும்னு கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் தான் வரும். நேமு, ஏஜ், பாயிண்ட்ஸ். ஓகேவா. மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு 0 அசைன் ஆகிடும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 அசைன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அந்த ஃபீல்டில் 1, எந்தெந்த ஃபீல்டு வேணாம் அதுக்கு 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் நேமு, ஏஜ், பாயிண்ட்ஸுக்கு தான் 1 கொடுத்துருக்கேன். அப்போ நேமு, ஏஜ், பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு வரும். இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் 0 கொடுத்து அசைன் பண்ணிடுறேன். பாயிண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு வரும். Cannot do exclusion. பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இதில் இருக்கு. இது என்ன எரர்ங்கிறதையும் பார்த்துருமா. அது எனக்கு தமிழில் வருது. அது இப்போ நான் இங்கே MongoDB ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது இன்க்ளூஷன் 1 மற்றும் 0 ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியாதா? இதில் நேம் மட்டும் ஷோ ஆகும். ஓ, இப்படி கொண்டு வந்துட்டாங்களோ. இதில் பாயிண்ட்ஸ் ஹைட் மட்டும் ஆகும். டன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் 1 மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ தானே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். underscore id 0. ஓகே. எக்ஸ்க்ளூஷன் id மட்டும் செய்யலாம். ஓகே. ஆக்சுவலி வந்து இப்போ இந்த எரர் வந்துச்சு இல்லையா. ஸோ நான் மறுபடியும் அந்த எரரை ஷோகேஸ் பண்ணுறேன். இந்த எரர் என்ன மீனிங் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன்க்ளூஷன் அப்படின்னா எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும், எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா நமக்கு எது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஒன்ஸ் இன்க்ளூஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும், இல்லை எக்ஸ்க்ளூஷன் மட்டும். அதாவது மிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நேம் 1, ஏஜ் 1, பாயிண்ட்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதேமாரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எது இதெல்லாம் வேணுங்கிறத மட்டும் டிசைட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு இது மட்டும் வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்பர் 1 ஏஜ் 1ன்னு கொடுக்கலாம். ஸோ மற்ற ஃபீல்டை நம்ம கொடுத்து 0 வந்து நம்மளால கொடுக்க முடியாது. தென் நம்ம எப்படி ஐடிக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா இது மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஐடிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது மட்டும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு எது வேணுங்கிறத டிசைட் பண்ணலாம். அதாவது அந்த ஃபீல்டை கொடுத்து இந்த 1 அசைன் பண்ணீங்க அப்படின்னா இது மட்டும் உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் 0 மட்டும் அசைன் பண்ணீங்க அப்படின்னா 0 மட்டும் அசைன் பண்ணால் 0 மட்டும் அசைன் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இப்போ நான் கோர்ஸ் கொடுக்குறேன், இப்போ நான் அந்த இடத்துல கோர்ஸ் கொடுக்குறேன், கோர்ஸுக்கு வந்து நான் வந்து 1 அசைன் பண்ணுறேன், கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதை அசைன் பண்ண முடியாது. உங்களுக்கு இதுமாரி எக்ஸ்க்ளூஷன் ஏரியா தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போ ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷோ பண்ணலாம். இதுதான் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ நேமும் எனக்கு வேணாம், ஏஜும் எனக்கு வேணாம்னா பேலன்ஸ் என்ன ஃபீல்டு இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேவா. ஸோ இதேமாரி தான் இன்க்ளூஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல ஐடியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ்க்ளூஷனில் நான் எக்ஸ்க்ளூஷனில் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஒன்று நம்ம வந்து இங்கே 0 கொடுத்தோம், இங்கேயும் 0 கொடுக்குறோம் அப்படின்னா ஐடிக்கும் 0 கொடுக்கலாம். நம்ம இங்கே 1 கொடுக்குறோம் அப்படின்னா ஐடியும் 1 கொடுக்கலாம். ஓகேவா. அந்த ஐடி மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. மற்ற எதுவுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்று ஹைட் பண்ணலாம் இல்லை ஷோ பண்ணலாம். ஓகேவா. இந்த இதில் ஐடியை தவிர்த்து
எந்த ஃபீல்டு நம்மளால மிக்ஸ் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா அது எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இப்போ நம்ம ChatGPT போய் பார்த்தோம்ல, வந்து என்ன ஆகுது அப்படின்னா தமிழில் வருது. ஏன் தமிழில் வருது அப்படின்னா நான் கிட்டத்தட்ட அதை வந்து அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ வந்து அது தமிழில் வருது. நீங்கள் வந்து எனக்கு தமிழில் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலும் உங்களுக்கு அது தமிழில் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா, தமிழ்லையும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதை நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணி நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து எனக்கு வருது. ஓகேவா, இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் வந்து நான் எனக்குன்னு ஒரு பர்சனல் ஏஜென்ட்டே நான் இதில் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஹாய் வைரா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுவே வந்து எனக்கு வந்து வரும், ஒரு ஏஜென்ட் மாதிரி எனக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகும். ஹாய், நான் இங்கே இருக்கேன், சொல்லுங்கள், என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே, ஸோ அதை வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது, அதனால எனக்கு தமிழில் வருது. ஸோ எரர்லாம் வந்தால் நம்ம ஏதாவது பார்த்து இப்படி தான் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைன் பண்ணுறதுல எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இது வரைக்கும் எல்லாருக்குமே புரியுதுல? எல்லாருமே ஆன்லைனில் தானே இருக்கீங்க? ஆல் கிளியர்? டன், சூப்பர். ஓகே, இப்போ தென் ஃபைன் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தாச்சு, ஃபில்டர் பண்ணி ஃபைன்லாம் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, ஒரு இதை வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து சேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபி ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இப்போ நான் கொடுத்துறேன், சாரி, டீட்டெயில்ஸ் டாட். இப்போ எப்படி அதில் இன்செர்ட் 1 இருக்கோ அதேமாரி இதில் அப்டேட் 1ன்னு ஒன்று இருக்குது. அப்டேட் 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒன்று இருக்குது. இப்போ இந்த அப்டேட் 1ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதை அப்டேட் பண்ணணும், அதாவது நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஐடி, இப்போ நான் இதில் வந்து நான் ஒரு இதை கொடுத்து ஒரு அரேவை கொடுத்து இதுக்குள்ளே எனக்கு இந்த ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணி இந்த ஐடியில் உள்ளதை அப்டேட் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நேமை பேஸ் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணு, இந்த நேமில் உள்ள ஆளை எனக்கு வந்து அப்டேட் பண்ணு. மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுறது ஐடியை வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, ஐடியா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். மற்றபடி வேறு எதை வச்சு நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம், ஐடியா வச்சு தான் அப்டேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 80% ஐடியா வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இங்கே கொடுக்குறதுக்காக ஏன்னா அந்த ஐடியாலாம் நம்மளால் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. மீன்ஸ் அது இதாக இருக்கும், ஃபைன் பண்ணி அப்புறம் அந்த ஐடியா காப்பி பண்ணி அதை எடுத்து வந்து இங்கே போட்டு ஒன்றுத்துக்கும் நம்ம இது பண்ணணும். அதனால் நம்ம தெரிஞ்ச ஃபீல்டு வச்சு நம்ம அப்டேட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் வச்சு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ நேமில் வந்து ஜான் அப்படிங்கிற நேம் வந்து யாருக்கு இருக்கோ அவங்களில் ஒரு ஃபீல்டை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஃபில்டரை கொடுத்துட்டேன். அதாவது ஃபைன் பண்ணுறதுக்கான எதை நீ ஃபைன் பண்ண போகிற, எதை நீ அப்டேட் பண்ண போகிற அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அரேவா நீ ஆப்ஜெக்டாக அதை கொடுக்கணும். கமா கொடுத்து செகண்டாக ஒரு இதுமாரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து $sign செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த செட் மெத்தட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செட் மெத்தடில் அந்த ஃபீல்டில் இப்போ ரவிங்கிற அந்த டாக்குமெண்ட்டில் எந்த ஃபீல்டில் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். என்னென்ன ஃபீல்டில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் இதுக்குள்ளே ஒரு கோலன் வைப்பேன். கோலன் வச்சு அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வைப்பேன். மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் வைப்பேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் வந்து பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு 200 வைக்கிறேன். கம்மா கொடுத்து நீங்கள் வேறு எதுனாலும் அப்டேட் பண்ணலாம். ஏஜ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எத்தனை ஃபீல்டு வேணாலும் அதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்டேட் கோரி வந்து நான் எழுதுவேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்டேட் 1 அப்படிங்கிறத நான் போட்டுப்பேன். அப்டேட் 1 வேணும் அப்படின்னா அப்டேட் 1 அப்படிங்கிறது போட்டுப்பேன். இப்போ அப்டேட் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 100 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா 100 டாக்குமெண்ட்டில் இப்போ அந்த ஜான் அப்படிங்கிற நேம் எப்போ ஃபஸ்ட்டு வருதோ 100 டாக்குமெண்ட்டில் 1 செக் பண்ணிட்டு இருக்கோம். ஜான்ங்கிறது ஒரு 10 இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக எதை நான் ஃபைன் பண்ணுறேனோ அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். இப்போ நான் அப்டேட் 1 எழுதிட்டேன். எதை நான் வந்து ஃபைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். நான் நேமை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறேன். நேமில் எனக்கு ஜானுன்னு இருக்கிறத அப்டேட் பண்ணணும். ஜானுன்னு இருக்கிறத அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த அரே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கமா கொடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னைக்கு நீங்கள் எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே $sign கொடுத்து செட் அப்படின்னா போயிட்டு அதில் செட் பண்ணணும் அப்படிங்கிறது மீனிங். அந்த செட் பக்கத்தில் கோலன் கொடுத்து பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுத்து என்ன ஃபீல்டு உங்கள் ஃபீல்டு கொடுக்கணும். இதை வந்து
பாயிண்ட்ஸ் வந்து 200 நான் அப்டேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அக்னாலஜ்மெண்ட் ட்ரூ, இன்சர்ட் ஐடி நல்ல ஆகிடும், அந்த ஐடி வராது. ஸோ மேட்ச்டு கவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து நான் ஃபைன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஜானை மட்டும் நான் ஃபைன் பண்ணி பார்க்குறேன். சாரி, அப்டேட் பண்ண போட்டேன்னா ஓகேவா. ஸோ ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு ஓகேவா. ஃபைண்ட் ஒன்று, ஃபைண்ட் மெனி. ஃபைண்டுங்கிற மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைண்ட் ஆகி வரும் ஓகேவா. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபைண்ட் அப்படின்னு சொல்ற மெத்தட். ஸோ நான் இதுக்குள்ள வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஜானை மட்டும் இது பண்ணுறேன். பாயிண்ட்ஸ் வந்து 200 எனக்கு மாறிடுச்சு. முன்னாடி வேற பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மாறிடுச்சு ஓகேவா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் ஒன் அப்படிங்கிறது 100 டாக்குமெண்ட் இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட்டாக எதை எனக்கு ஃபைன் பண்ணுதோ அதுதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். இதுதான் அப்டேட் ஒன் அப்படிங்கிறதோட மீனிங். இப்போ அப்டேட் மெனி அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்டேட் மெனிக்கும் சேம் தான் நீங்கள் வந்து கோடு எழுதுவீங்க ஓகேவா. சேமாக தான் கோடு எழுதுவீங்க, இதுமாரி தான் கோடு எழுதுவீங்க ஓகே. ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கோடு எழுதி காட்டுறேன். அப்டேட் ஒன்னுக்கு பதிலாக அப்டேட் மெனி. இந்த அப்டேட் மெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஜான்னா எத்தனை ஜான் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணும். எத்தனை ஜான் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எனக்கு அப்டேட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கோர்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோர்ஸில் எது பைத்தான் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோனா மாற்ற போகிறேன். ஸோ அவங்க பைத்தான்லாம் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மோனுக்கு மாற்றியாச்சு. ஸோ பைத்தான் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ள அதே தான் கோர்ஸ் இல்லையா, அந்த கோர்ஸ் வந்து நம்ம மாற்ற போகிறோம் இல்லையா. மோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஸோ பைத்தான் எத்தனை பைத்தான் இருந்துச்சோ அத்தனை எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு வந்து மோன்னா மாறிடும் ஓகேவா. மோன் இங்கே ஒரு பைத்தான் இருக்கு, ஸ்பெல்லிங் கரெக்டாக தானே போட்டோம். ஓ, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா. ஸோ இதையுமே நான் கொடுத்துட்றேன். பி வந்து ஸ்மால் இருக்குதா, ஸோ ஸ்மால் கொடுத்துட்றேன். கொடுத்தேன்னா இப்போ எல்லாமே மோன் ஆகிடும் ஓகேவா. இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் ஓகே. ஸோ நான் அதில் வந்து கேப்ஸ் பி கொடுத்துட்டேன், அதில் ஸ்மால் பி கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து மோன் மாறிடும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் மெனி யூஸ் பண்ணுவோம். அப்டேட் மெனி ரெண்டுமே சேம் கொரிஸ் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. அப்டேட் ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்டேட் மெனி அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டாக்குமெண்ட்ஸ், எத்தனை மேர்ன் இருக்கோ, எத்தனை பைத்தான் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த அப்டேட்லேயே வந்து இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு வந்து இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ வந்து மேர்ன் கோர்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே நான் ஒன்று அப்டேட் பண்ண போகிறேன். மேர்ன் கோர்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அப்டேட் பண்ண போகிறேன். பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் எனக்கு வந்து எப்படி நம்ம அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ $sign கொடுத்து இன்க்ரிமெண்ட் ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுக்குள்ளே எதை இன்க்ரிமெண்ட் ஆகணும், இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்லாம் கொடுக்க முடியாது, நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்டிஜர் வேல்யூ தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 10 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து +10 அப்படிங்கிறது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேவா. 5 டாக்குமெண்ட் மேட்ச்டு கவுண்ட்டு நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் 10 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் ஓகேவா. ஸோ 10 இன்க்ரிமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 10 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இதேமாரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் ஒன், அப்டேட் மெனி அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே. ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ அப்டேட் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா டெலீட் ஓகே. எப்படி வந்து நம்ம டெலீட் பண்ணுறது.
ரெக்கார்ட் ஆகுதுல, இப்போ ரெக்கார்ட் வேறு ஆஃப் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போது இதில் எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணுறது, நிறைய டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு டாக்குமெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறது, நிறைய டாக்குமெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபி டாட் கலெக்ஷன் நேம் ஸ்டூடெண்ட் டாட் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ் டாட் delete 1, அதே இதுதான் இதுலையும் delete 1 அப்படின்னு இருக்கும். delete many அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்கும். ஸோ நான் delete 1குள்ளே நான் அதேமாரி கண்டிஷன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ நேம் எனக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா ராஜேஷை delete பண்ணிவிடு, ராஜேஷ் வேண்டாம், அவரை ஒரு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஷை delete கொடுத்துட்டேன் அப்படின்னா delete ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா ராஜேஷ் எனக்கு இருக்காது. ஓ ஸ்பெல்லிங் தப்போ. வச்சு தானே கொடுத்துருக்கேன். ஓ கலெக்ஷனோட ஸ்பெல்லிங் தப்போ. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக டெலிட் கவுண்ட்டு எனக்கு 1ன்னு வந்துடும். ஓகேவா, இங்கெல்லாம் 0ன்னு வந்தால் டெலிட் கவுண்ட் 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ராஜேஷ்ங்கிறது டெலிட் ஆகிடும். ஓகேவா, டெலிட் 1ன்னா அதேமாதிரியே எனக்கு ராஜேஷ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 10 ராஜேஷ் இருக்கலாம், அதில் ஃபஸ்ட்டாக எந்த ராஜேஷ் இருக்காங்களோ அந்த ராஜேஷ் எனக்கு வந்து டெலிட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம delete 1 அப்படிங்கிற இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதே வந்து delete manyனா சேம், எத்தனை ராஜேஷ் இருக்காங்களோ அத்தனை ராஜேஷை எனக்கு டெலிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து delete many அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு பாயிண்ட்ஸ் 130 எத்தனை இருக்கோ பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் 130 எடுத்திருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா delete கவுண்ட் வந்து 2. ஓகேவா, delete கவுண்ட் எனக்கு 2. அப்போ 2 டாக்குமெண்ட் எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், எல்லாமே டெலிட், எனக்கு 2 டாக்குமெண்ட் தான் எனக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ 2 டாக்குமெண்ட் தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ இப்போ இதேமாரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா delete அப்படிங்கிற ஆப்ஷனையும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். delete 1, delete many அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா delete யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா இது எல்லாருக்கும்? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோ டிபிஎஸ் பார்த்துட்டோம், அப்புறம் வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கமெண்ட் பார்த்துட்டோம். தென் வந்து எப்படி வந்து நம்ம கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து கலெக்ஷனில் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறது, இன்சர்ட் 1, இன்சர்ட் many, ஃபைண்ட் யூஸ் பண்ணுறது, ஃபில்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்டேட் 1, அப்டேட் many, delete 1, delete many. ஓகேவா, மொத்தம் வந்து 11 பார்த்தாச்சு. அதுக்குள்ளே ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்த்தோம் 12, அப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் பார்த்தோம் 13, அதுக்கப்புறம் வந்து அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 டைப்ஸ் ஆஃப் கொரிஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. ஓகேவா, இன்றைக்கி இது போதும். இன்றைக்கோட நோட்ஸ் வந்து நான் வந்து குரூப்பில் வந்து அனுப்பி விட்டுறேன். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதுல, எல்லாருக்குமே கிளியர் தானே எல்லாருமே? யாருக்கா ஏதாவது டவுட்டு ஏதாவது? ஓகே, எல்லாருமே ஸ்டூடெண்ட் ஐடி, உங்கள் ஐடி எல்லாருமே போட்டிங்களா? எனக்கு எல்லாருமே போட்ட மாதிரி தெரியலையே. ஓகேப்பா, நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி போடாதவங்க போட்டுருங்க, நான் வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு நான் அட்டெண்டன்ஸ் வந்து போட்டுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் போதும், நம்ம நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து பார்க்கலாம். டவுட்னா கேட்கலாம். ஸோ மற்றவங்க லீவ் ஆகிக்கலாம்.